Hi friends, இது ஜோ சமையல் இன்னைக்கு பனீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் நான் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் நல்லா பெரிய தக்காளி அதுவும் 2 சேர்த்துக்கிறேன். உங்கள் சிறுசாக இருந்துச்சுன்னா 3 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு அதையும் உரித்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10-12 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. தாராளமாகவே பட்டர் சேர்த்துக்கலாம், ஏன்னா பட்டர் மசாலா இது. பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் காஞ்சி வெந்தயம் இலை இருக்குல்ல, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். நல்லா கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த மசாலா முதல்ல போட்டது கரிஞ்சிடும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பனீர் சேர்த்துக்கலாம். க்யூபாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சில இது க்யூபாகவே கிடைக்கும், இல்லைன்னா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பனீர் க்யூப்ஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பனீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக உங்கள்கிட்ட க்ரீம் இருந்தால் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும் அந்த கிரேவிக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக காஞ்ச வெந்தய இலை அதை கசக்கி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே க்ரீம் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.